வருத்தப்படுறத இன்னியோட விட்டுருங்க. உங்கள விடுவிக்க போகக்கூடிய 5 வாழ்க்கை விதிகள் இருக்குது. அத கேளுங்க. உங்கள ஒருத்தர் ஒதுக்குனா கவலைப்படாதீங்க. உங்களோட அன்ப பெறுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்ல அப்படின்னு நெனச்சுக்கோங்க. உங்களோட பழைய காலம் எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்துச்சோ, அத விட சிறப்பா உங்களோட எதிர்காலம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. உங்களால முடியாது அப்படின்னு சொல்றவங்க, உண்மையா நீங்க ஜெயிச்சுருவீங்களோ அப்படின்ற பயத்தோட தான் இருக்கிறாங்க. சந்தோஷமா இருங்க. உங்களோட வாழ்க்கையில அழகான நாட்கள் அப்படின்றது ரொம்ப தூரத்துல இல்ல. முழு அடியையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்த அடிய எடுத்து வைக்கக்கூடிய தைரியம் இருந்தாலே போதும். மத்ததெல்லாம் தானாவே நடக்கும். எல்லாரும் நெனைக்கிற மாரி நம்ம வாழணும் அப்படின்ற அவசியம் இல்ல. யார் நம்மள பத்தி என்ன நெனச்சாலும், நம்மளோட மனசாட்சிக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா, அதுவே இங்க போதுமானது. ஏன்னா, அவங்கவங்களோட எண்ணங்கள்ல இருந்து உருவாவுறது தான் அவங்கவங்களோட வாழ்க்கை. இங்க பணம் தான் பெருசு அப்படின்னு நெனச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அன்பையே அடிப்படையா வச்சு வாழ்றவங்களோட அருமை என்னைக்குமே புரியாது. அப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட உண்மையான அன்ப நீங்க எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு ஏமாற்றத்த தவிர வேற எதுவும் மிஞ்சாது. நீங்க எப்பயுமே நேர்மறை சிந்தனை அதிகம் உள்ள நபர்களோடையே பழகுங்க. ஏன்னா, நீங்க நல்லது செஞ்சா அவங்களுக்கு உங்கள பாராட்டக்கூடிய மனசு இருக்கும். தப்பு செஞ்சீங்க அப்படின்னும்போது, நேர்மையா எதிர்த்து கேட்கக்கூடிய துணிச்சல் இருக்கும். அதுவே ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்க அப்படின்னும்போது, அந்த சமயத்துல உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில எப்பயுமே ஒரு நல்ல நாள நம்ம அடையணும் அப்படின்னா, அதுக்காக பல மோசமான, கஷ்டமான நாட்கள போராடி நம்ம கடந்து தான் வந்தாகணும். வாழ்க்கை எப்பயுமே நம்ம எதிர்பார்த்தபடியே இருக்காது. ஆனா, நம்மளோட தேடல் என்ன, தேவை என்ன அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அதோட வழியில நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கைய நம்ம நெனச்ச மாரியும் வாழலாம், நம்ம எதிர்பார்த்தபடியும் மாத்தலாம். நம்ம கோவப்பட்டத மட்டும் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கக்கூடிய சிலர், நம்ம ஏன் கோவப்பட்டோம்? நம்ம கோவப்பட்டதுக்கான காரணம் என்ன? அப்படின்றத கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்கறதே கிடையாது. அதனால இங்க யாருகிட்டயும் உங்களுக்கான நியாயத்த நீங்க எதிர்பார்க்காதீங்க. அவங்கவங்க வச்சிருக்கிறது அவங்கவங்களுக்கான நியாயம் தானே தவிர, உங்களுக்கானது இல்ல. உங்கள ஒரு நபருக்கு புடிச்சிருக்கு, உங்ககிட்ட தேவை இருக்கு அப்படின்னும்போது ஒரு மாரி நடந்துக்குவாங்க. அதுவே பிடிக்கல, உங்ககிட்ட எந்த ஒரு தேவையும் இல்ல அப்படின்னும்போது, டோட்டலாவே மாறிருவாங்க. ஒரு நபர் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு பிடிக்கல, கோவத்த ஏற்படுத்துது அப்படின்னும்போது, பதிலுக்கு நீங்களும் அவங்க மேல கோவத்தையும், வெறுப்பையும் காட்டணும் அப்படின்ற அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா அந்த நபருக்கு குடுக்கக்கூடிய முக்கியத்துவத்த கொஞ்சம் குறைச்சிட்டு, அந்த இடத்த விட்டு அமைதியா விலகி வந்துருங்க. ஏன்னா, ஒரு சந்தர்ப்பமோ, சூழலோ நமக்கு பிடிக்கல அப்படின்னும்போது, அங்க வெறுக்கிறத விட ஒதுங்கி போறது நல்லது. ஒதுங்கி போறத விட மறந்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடலளவு கஷ்டங்கள் உங்ககிட்ட இருந்தாலும், கையளவு தன்னம்பிக்கை இருந்தா போதும். எவ்வளோ பெரிய பிரச்சனையும் தைரியமா நம்ம எதிர்கொள்ளலாம். வாழ்க்கையில வெற்றி அடையலாம். நீங்க நம்புன எல்லாருமே உங்கள கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு கவலைப்படாதீங்க. இந்த உலகத்துல யார நம்புறது அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள வரும்போது, உங்கள நீங்க நம்புங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய துணிச்சல நம்புங்க. அதுதான் நீங்க எத்தன முறை விழுந்தாலும், திரும்பி தைரியத்தோட எந்திரிச்சு உங்கள போராட வைக்கும். இனிக்க இனிக்க பேசுறதும், காரணமே இல்லாம நம்மள பாராட்டக்கூடியதுமா இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவைக்கு மட்டும் பழகிட்டு, தேவை முடிஞ்சதுக்கப்புறம் காணாம போகக்கூடிய நபர்கள் கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். அடிக்கடி வெறும் குறைய மட்டுமே சொல்லக்கூடிய நபர்களோட பேச்ச கொஞ்சம் கண்டுக்காம இருக்கணும். நமக்காக விட்டு குடுத்து போகக்கூடிய நபர்கள் கிட்ட கொஞ்சம் நாமும் விட்டு குடுத்து போகணும். எதையுமே எதிர்ல நிண்டு பார்க்கறதுக்கு சாதாரணமா தான் தெரியும். ஆனா, அந்தந்த சூழல கடந்து வரவங்களுக்கு மட்டும் தான் அதோட வலியும், வேதனையும் புரியும். எதையுமே தவறான கண்ணோட்டத்திலேயே பார்த்து, அத குறையாவே சொல்லியே பழகுனவங்களுக்கு, நம்ம எத சொன்னாலும், செஞ்சாலும் அது அவங்களுக்கு தப்பா தான் தெரியும். தேவையில்லாத சில இடங்கள்ல, தேவையில்லாத சில கேள்விகளுக்கு தேவையான பதில் அப்படின்னா, அது மௌனம் மட்டும் தான். ஒரு நபர்கிட்ட ஒரு விஷயத்த பல தடவ போராடி கேட்டு கேட்டு தான் பெறணும் அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது, அத அவங்க கிட்ட கேட்கறத விட, கேட்காம அமைதியா இருக்கிறது எவ்வளவோ நல்லது. அது பணமோ, பொருளோ, அன்போ, அக்கறையோ, அரவணைப்போ எதுவா இருந்தாலும் சரி. யாருக்காகவும் யாரையும் நீங்க பகச்சுக்காதீங்க. யாரோட பிரச்சனைகள்லயும் தேவையில்லாம மூக்க நுழைக்கவும் செய்யாதீங்க. ஒரு நபர் மேல உங்களுக்கு ஏதாவது மன வருத்தம் இருக்குது அப்படின்னும்போது, அத மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி, இடைவெளிய அதிகரிக்காம என்ன ஏது அப்படின்றத நேரடியா பேசி தீர்த்துக்கோங்க. உங்களுக்கும் இன்னொரு நபருக்கும் இடையில ஒரு பிரச்சனை போய்க்கிட்டு இருக்குது அப்படின்னும்போது, அத நீங்களாவே பேசி சமாதானம் ஆயிக்கோங்க. 3வது நபர உள்ள விடாதீங்க. எந்த ஒரு உறவுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக, அவங்கள பிடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா, நீங்க காட்டக்கூடிய இந்த அளவுக்கு அதிகமான அன்பே உங்களோட பிரிவுக்கு காரணமா அமைஞ்சிரும். ஒரு நபர் உங்கள மதிக்காம அலட்சியப்படுத்தும்போதே நீங்க தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட வாழ்க்கையில இனி நீங்க தேவையில்ல அப்படின்றத. ஒரு நபர மன்னிக்கிற அளவுக்கு நீங்க நல்லவங்களா இருங்க. ஆனா, ஏமாத்துன அந்த நபர, துரோகம் செஞ்ச அந்த நபர, திருப்பி உங்களோட வாழ்க்கையில ஏத்துக்கிற அளவுக்கு நீங்க அப்பாவியா இருந்துறாதீங்க.
எல்லாருமே அவங்கவங்களோட வாழ்க்கைய ரொம்ப சரியா, தெளிவா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம தான் தேவையில்லாம நம்மளோட வேலை வெட்டி எல்லாத்தையுமே விட்டுட்டு, அடுத்தவங்களுக்கு ஒண்ணுனா முன்ன போய் நிக்கிறோம். என்னதான் இந்த பழக்கம் மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மைய வெளிப்படுத்தினாலும், பெரும்பாலும் நமக்கு கெட்ட பெயரையும், ஏமாற்றத்தையும் தான் தருது. அதனால எங்கேயுமே கூப்பிட்டா மட்டும் தான் போகணும். தேவையில்லாம யாரோட விஷயங்கள்லயும் தலையிடக்கூடாது. நமக்கு வெளிய இருந்து எதிரிகள் வரணும் அப்படின்ற அவசியமே இல்லங்க. நம்மளோட தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள், பயம், தாழ்வு மனப்பான்மை இந்த மாரி விஷயங்களே போதும். நம்மளோட வாழ்க்கைய சுக்குநூறா போட்டு உடைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல, புதுசா ஒரு செயல நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும்போது, எங்கேயும் தோத்து போயிருவோமோ! இல்ல நம்ம தனியா ஆரம்பிக்கிறோமே, நமக்கு துணைக்கு ஒரு 4, 5 பேர் இருந்தா நல்லாருக்கும். இல்லையா, நம்மள பத்தி மத்தவங்க என்ன நெனைப்பாங்க? அப்படின்ற எண்ணத்தெல்லாம் தூக்கி எறிங்க. ஏன்னா, இதெல்லாம் நம்மளோட முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் கூட உதவாது. வாழ்க்கையில உங்களோட சுயமரியாதைய நீங்க கட்டி காக்கிறதுக்கான சில வழிகள். 1. உணர்ச்சி வசப்படாதீங்க. நீங்க கோவப்பட்டீங்க அப்டின்னா, அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனால நீங்க அமைதியா இருந்து பாருங்க. அவங்க தோத்து போயிருவாங்க. 2. நம்மள மதிக்காதவங்க கிட்ட எப்பயுமே நம்ம விவாதம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளும் அவங்களோட லெவலுக்கு இறங்கி போயிருவோம். 3. எப்பயுமே கொஞ்சம் நிதானமாவே செயல்படுங்க. ஏன்னா கோவப்பட்டோம் அப்படின்னா, நம்மளோட கண்ட்ரோல் அவங்களோட கைக்கு போயிரும். 4. வார்த்தைகள்ல இல்ல, செயல்கள் மூலமா செஞ்சு காட்டுங்க. 5. எல்லார்கிட்டயும் எல்லா விஷயங்கள்லயும் ஒரு அளவோடவே இருங்க. 30 வயசுக்குள்ள ஒரு நபர் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் இருக்குது. 1. வாய்ப்புக்காக எப்பயுமே காத்துட்டு இருக்கக்கூடாது. புத்திசாலித்தனமா தனக்கான வாய்ப்புகள தானே உருவாக்கிக்கணும். 2. உண்மையான சந்தோஷம் அப்படின்றது சுதந்திரத்துல இருக்குது. அந்த சுதந்திரம் அப்படின்றது தைரியத்துல இருக்குது. அதனால எதுக்கும் பயப்படாம துணிச்சலோட முடிவெடுக்கிறதுக்கு பழகிக்கணும். 3. நீங்க அடைய நினைக்கக்கூடிய இலக்க அடையாதவங்க கிட்ட எப்பயுமே அறிவுரை கேட்கக்கூடாது. அதனால உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சரியான வழிகாட்டிய தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஒரு நபர் தன்னம்பிக்கை நிறைஞ்ச நபர் அப்படின்றதுக்கான சில அடையாளங்கள். தப்பு செஞ்சாங்கன்னா அதை ஒத்துக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. தன்னோட தோல்விகள் எல்லாத்தையுமே பார்த்து பயந்து ஒதுங்கி போகவும் மாட்டாங்க. அடுத்தவங்களோட வெற்றியை கொண்டாடுவாங்க. தன்னை ஒருத்தவங்க பாராட்டுறாங்க அப்படின்னும்போது அதை கண்ணியத்தோட ஏற்றுக்குவாங்க. தனக்கான ஆரோக்கியமான எல்லைகளை தனக்குள்ளேயும் தன்னை சேர்ந்தவங்க கிட்டேயும் வச்சுக்குவாங்க. அவங்களோட பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும். தன்னை சுற்றி எவ்வளோ பிரச்சனைகளும் அழுத்தங்களும் இருந்தாலும் அதை பொறுமையோட கையாளுவாங்க.